யூஎஸ் பேட்டர்ன்ங்கிறது இது வேலிடேட் பண்ணாத ஒரு பேட்டர்ன், நாவல்ட்டிக்காக கொடுக்கப்பட்ட பேட்டர்ன். அது வந்து 2002லயும் 2005லயும் இருக்கு. அது எக்ஸ்பைரி ஆன ஒரு பேட்டர்ன். அந்த பேட்டர்னை வச்சுட்டு ஒரு அறிவியல் தொழில்நுட்ப இயக்குனர் ஒரு எக்ஸ்பைரி ஆன பேட்டர்னை வச்சுக்கிட்டு மக்களுக்கு ஒரு கருத்துக்களை சொல்றாரு. இந்த கருத்துக்களை என்ன எப்படி போகும் அப்படின்னா, ஒரு சாதாரண நபர் சொல்லியிருக்காருன்னா அந்த கருத்துக்களை மக்கள் எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு இயக்குனர் சொல்றாருன்னா அந்த கருத்துக்களுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. ஸோ மக்கள் என்ன செய்வாங்க, டெய்லி வந்து அந்த யூரினை சாப்பிட்டா சரியாகும்னு சொல்லிட்டு தவறான புரிதலோட, ஒரு அறிவியல் பூர்வம் இல்லாத புரிதலோட அவங்க அந்த யூரினை குடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அதனால என்ன ஆகும்னா, அந்த யூரின்ல ஏகப்பட்ட பாக்டீரியா இருக்கு. ஈகோலைன்னு சொல்லக்கூடிய எக்ஸெரிஷியா கோலை பாக்டீரியா இருக்கு, கேம்பைலோபாக்டர்னு சொல்லக்கூடிய பாக்டீரியா இருக்கு. இந்த பாக்டீரியாலாம் என்ன ஆகும்னா உடம்புல போய் பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியா. ஃபார் எக்ஸாம்பிள் ஈகோலை டயரியாவை ஏற்படுத்தும், கேம்பைலோபாக்டர் அல்சரை ஏற்படுத்தும். இதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறதுனால இதை வந்து மக்கள் எடுத்து குடிச்சாங்கன்னா என்ன நிலைமை ஆகும்? அப்ப ஒரு இயக்குனர் ஒரு போலியான அறிவியல் பூர்வம் இல்லாத செய்திகளை சொல்லும் பொழுது நாம அதற்கான விளக்கத்தை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அவங்க அடுத்து என்ன கிளைம் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எந்த விதத்துல அறிவியல் அது மக்களை பிளவுபடுத்த போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில நபர் என்ன சொல்றாங்கன்னா, மாட்டு மூத்திரம் சாப்பிடக்கூடாதுன்னு நீங்க எல்லாம் சொல்றீங்களே, ஆனா மாட்டு கறியை மட்டும் சாப்பிடுவீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அப்ப அடுத்த கேள்வி இன்னொருத்தர் என்ன மீன்ஸ் என்ன போடுறாரு அப்படின்னா, நீங்க மாட்டு பால் சாப்பிடுறீங்களே, ஏன் மாட்டு கறியை நீங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப இந்த ரெண்டு சொல்லாடல்களை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இது மக்களை பிளவுபடுத்துற நோக்கத்தோட இந்த விஷயம் ஊடுருவ ஆரம்பிச்சு. இதனாலதான் அறிவியல் எனக்கு என்ன சொல்றது, மக்களை பிளவுபடுத்துறது மாதிரி ஒரு அறிவியலை பயன்படுத்துறது தவறு. இது 51AH அப்படிங்கக்கூடிய இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரான ஒரு செயல்பாடா போய் முடியும் அப்படின்னு அச்சப்படுது. இந்த அச்சத்தின் விளைவாக நம்ம இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறோம். இந்த பத்திரிகையாளர் சந்திப்புல நம்ம என்ன சொல்ல வரோம்னா, அந்த யூரின் வேலிடேட் பண்ணாதது, இந்த மாட்டு யூரின்ங்கிறது வேலிடேட் பண்ணாதது. ஒரு விஷயத்த ஒரு ட்ரக்கை ரிலீஸ் பண்ணணும்னா, இன்னைக்கு பக்கத்துல ஒரு பயோ இன்ஃபர்மேட்டிஷன் உட்காந்துருக்காரு, பக்கத்துல ஒரு டாக்டர் உட்காந்துருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா இதுல ரெண்டு விஷயத்த நம்ம எடுக்கணும். முதல்ல வந்து அந்த ட்ரக்கை என்ன ட்ரக்கை நம்ம டிசைன் பண்ண போறோமோ அதை கம்ப்யூட்டர்ல இன்சிலிகோ மெத்தட்ல ஒரு டிசைன் பண்ணணும். பண்ணதுக்கு அப்புறம் அதை பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், லிகாண்ட் ஃபில்ட்ரேஷன், பல்வேறு டூல்ஸ் இருக்கு. அதன்படி அதை ஒரு சிந்தசைஸ் பண்ணுவாங்க. சிந்தசைஸ் பண்ண அதை எடுத்து என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு அனிமலுக்கு கொடுத்து பார்ப்பாங்க. அனிமலுக்கு கொடுத்தோம்னா அது பல்வேறு கிளினிக்கல் ட்ரையல்ஸ், phase 1, phase 2, phase 3 இப்படி பல்வேறு கிளினிக்கல் ட்ரையலுக்கு அப்புறம் அதை வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா ஃபீல்டில் ஸ்டடி பண்ணுவாங்க. ஃபீல்டில் ஸ்டடி பண்ணும்போது அது கரெக்டாக ஒத்து போகிற மக்கள்னா அப்ப அந்த ஸ்டடி பண்ணதை, எந்த ஸ்டடி பண்ணதை, phase 1, phase 2, phase 3 இவ்வளோ ஸ்டடி பண்ண விஷயம் ஒத்து போகல ஃபீல்டுனா அந்த ட்ரக்கை வித்ட்ரா பண்ணிடுவாங்க. உதாரணமா பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸுக்கு ஒரு வேக்சினை வித்ட்ரா பண்ணாங்க, மக்களுக்கு காம்ப்ளிகேஷன் கொடுக்குன்னு சொல்லிட்டு. இவ்வளவு தரவுகளுக்கு அடிப்படையில் ஒரு வேக்சின் வந்ததையே வித்ட்ரா பண்ணும்போது எந்த தரவுகள் அடிப்படையும் இல்லாம, எந்த கிளினிக்கல் ட்ரையலும் இல்லாம நீங்க வந்து மாட்டு மூலத்தை குடிங்கன்னு சொல்றது, அது ஒரு டைரக்டர் சொல்றது எவ்வாறு சரியாகும்? அதுதான் நம்ம வந்து மறுக்கிறோம். இந்த மறுக்கிறது எதன் அடிப்படையில் மறுக்கிறோம்னா, பல்வேறு தரவுகளின் அடிப்படையில் மறுக்கிறோம். ஏன்னா அவங்க செஞ்ச ஸ்டடி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்கு ஆன்டி பாக்டீரியல் வேல்யூ இருக்கு, இதுக்கு ஆன்டி கேன்சர் வேல்யூ இருக்கு, இப்படிதான் சொல்றாங்க. ஆனா எத்தனை மக்களுக்கு கொடுத்து பார்த்தோம் அப்படிங்கிற கிளினிக்கல் ட்ரையல் அவங்ககிட்ட ஆதாரப்பூர்வமா இல்லை. இந்த ஆதாரப்பூர்வமா அவர் சொல்றது யூஎஸ் பேட்டர்ன், அந்த யூஎஸ் பேட்டர்னே எக்ஸ்பைரி ஆனது. அப்படி இருக்கும்போது இது விஞ்ஞானத்துக்கு புறம்பானது. அதனால இந்த மாட்டு குடிப்பதற்கு யாரையும் அவங்க பரிந்துரைக்கிற இந்த அறிவியல் இயக்கம் கடுமையாக கண்டனம் தெரிவித்தது. அதோடு மட்டுமல்லாமல் இப்படி அறிவியல் பூர்வமற்ற ஒரு செய்தியை சொன்ன அந்த கல்வி இயக்குனர் அதை வித்ட்ரா பண்ணிக்கணும்னு சொல்லி தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம். இதுதான் நம்ம இதனுடைய செய்திகளோட சாராம்சம். ஃபர்ஸ்ட் செய்திகள்னு சொன்ன இந்த பூமியை குடிநீரை பற்றி கேள்விகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம அதன் அடிப்படையில் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுவோம். இந்த யூஜிசியை பற்றி டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் இப்போ உங்க முன்னால ஒரு சிறு விளக்க உரை சாரும் வந்து இதை பற்றி, இந்த கோமியத்தை பற்றி தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்யும்.
மத்திய அரசு தான் எல்லா விதத்திலையுமே செயல்படணும் அப்படிங்கிற செய்தியும் வந்தவங்க. உதாரணமாக வைஸ் சான்சலரை நியமிக்கிறது முதற்கொண்டு அது மத்திய அரசு கையில் எடுத்துக்கிற சூழ்நிலை உருவாகுது. இந்த ரெண்டு செய்திகளும் இன்னைக்கு மக்களை வந்து திசை திருப்புற விதத்திலையும் மக்களை வந்து ஒரு அலைக்கழிக்கிற விஷயங்களையும் நடந்துருக்கு. உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு கோமியம் குடித்தால் அனைத்து வகையான நோய்களும் குணமாகும் அப்படின்னு ஒரு சிலர், இன்னொரு சிலர் 80 வகையான நோயை குணப்படுத்தும், அது ஆன்டி பாக்டீரியல் வேல்யூ இருக்கு, ஆன்டி கேன்சர் வேல்யூ இருக்கு. இப்படிங்கிற மாதிரி எந்த விதமான அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் இல்லாம, அது ஆராய்ச்சி கட்டுரையின் அடிப்படை இல்லாம வாய் பிடித்ததோ மாங்காய் பிடித்ததோ என்று இன்னைக்கு வந்து செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அதுல முக்கியமா பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய மெரிட்டோரியல் இன்ஸ்டிடியூட்னு சொல்லக்கூடிய அறிவியல் தொழில்நுட்பத்தில் உயர்ந்து நிற்கக்கூடிய ஐஐடியோட இயக்குனர் அவர்கள் சொன்ன செய்தி தான் இன்னைக்கு வந்து மக்களை ரொம்ப சிந்திக்க வச்சிருக்கு. அது எப்படி சிந்திக்க வச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இயக்குனர் ஒரு சாதாரண நபர் இதை வந்து சொல்லியிருந்தாருன்னா நம்ம இவ்வளவு விஷயத்தை எடுத்துக்க போறோம். அவர் வந்து ஒரு உயர்ந்த பீடத்தில் வந்து இந்தியாவோட மெரிட்டோரியல் இன்ஸ்டிடியூட்ல முக்கியமான இயக்குனர். அவர் சொல்லும் பொழுது அறிவியல் மக்களுக்கே, அறிவியல் நாட்டிற்கே, அறிவியல் சுயசாட்சியற்கே என்ற தளத்தில் இயங்கிட்டு இருக்க இந்த அறிவியல் இயக்கம் அதற்கான விளக்கத்தை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதன் அடிப்படையில் தான் இந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பு. பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நோபல் பரிசு பெற்ற ஒரு விஞ்ஞானி நம்ம ராமன் எஃபெக்ட்ங்கிற சொல்ல அந்த மிகப்பெரிய தத்துவத்தை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியவர் சர் சி ராமன். அவர் காந்தியடிகளோட ஒரு டிஸ்கஷன் வைக்கிறார். அந்த டிஸ்கஷன்ல வைக்கும் பொழுது காந்தியடிகள், மகாத்மா காந்தியடிகள் டாக்டர் சர் சி ராமன் ஒரு கேள்வி கேட்கிறார். இந்திய மக்கள் அத்தனையும் ஒருமைப்படுத்தணும் அப்படின்னா எதன் அடிப்படையில் ஒருமைப்படுத்தலாம்னு சொல்லிட்டு உடனே டாக்டர் சர் சி ராமன் வந்து அதுக்கு ஒரு பதில் சொல்றாரு. என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா, அறிவியல் பூர்வமாகத்தான் இந்திய மக்களை ஜாதி, மதம், இனம், மொழி கடந்து ஒருங்கிணைக்க முடியும். வேறு எந்த ஒரு ஃபேக்டர்ஸையும் வச்சு ஒருங்கிணைக்க முடியாது மிக தெளிவா சொல்றாரு. இன்னைக்கு இந்த ஐஐடி டைரக்டர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மக்களை ஒருங்கிணைக்கிறதுக்கு பதிலாக அவர்களை பிளவுபடுத்தும் நோக்கத்தோடு இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி தான் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் பார்க்கணும். இந்த செய்தி, இந்த 2 செய்திகளையும் மக்கள்கிட்ட கொண்டு போகணுங்கிறக்காக இப்போ நம்ம கூடியிருக்கிறோம். கூடியிருக்கிறதுல பார்த்தீங்கன்னா, நான் வந்து திருநாவுக்கரசு, என்னுடைய தொழில்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மெடிக்கல் மைக்ரோபயாலஜிஸ்ட், தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தோட மாநில தலைவர். அந்த பொறுப்பில் இருந்துட்டு இந்த செய்தியை நம்ம சொல்றோம். இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு டீம் மெம்பர்ஸ் நம்ம வந்து இந்த செய்திக்காக நம்ம பண்ணியிருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தோட மாநில பொதுச் செயலாளர் முகமது பாதுஷா அவர்கள் அங்கே உட்கார்ந்துருக்காங்க. தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தினுடைய பொருளாளர் சுதாகர் அவர்கள் இங்கே உட்கார்ந்துருக்காங்க. டாக்டர் காசி பீடியாட்ரிக் சர்ஜன் சொல்லிட்டு குழந்தைகள் நல மருத்துவர், மக்கள் நல்வாழ்வுக்கான மருத்துவ அரங்கத்துடைய ஒரு பொறுப்பாளர், மிகப்பெரிய அனுபவம் வாய்ந்தவர். டாக்டர் கிருஷ்ணசாமி பக்கத்தில் உட்கார்ந்துருக்காங்க. இவர் வந்து அகில இந்திய மக்கள் கூட்டமைப்புங்கிறது ஆல் இந்தியா பீப்புள் சயின்ஸ் நெட்வொர்க்குடைய வைஸ் பிரசிடென்ட். இவர்கள் மத்தியிலையும் மற்றபடி எல்லா நண்பர்களும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தோட பாலகிருஷ்ணன் உட்கார்ந்துருக்காங்க, நாராயணசாமி உட்கார்ந்துருக்கிறாங்க, அப்புறம் மற்ற நண்பர்கள் அனைவரும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சார்பாக உட்கார்ந்துருக்காங்க. இவங்க மத்தியில தான் இந்த பத்திரிகையாளர் செய்திகளை நம்ம நடத்துறோம். உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு இந்த கோமியத்துல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இந்த கோமியம் பார்த்தீங்கன்னா என்னன்னா, ஒரு போஸ் இண்டிகேஸ் அப்படிங்கிற ஒரு மாடு அப்படின்னு சொல்லலாம். இல்லை மாடுன்னு சொல்றது பார்த்தீங்கன்னா ஒரு கோமாதா அப்படின்னு கூட சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் கோமாதாங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை யூஸ் பண்றாங்க. அந்த பாஸ் இண்டிகேஷன்ல இருந்து யூரின் வருது. அது நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை தான் அந்த மாடு எக்ஸ்கிரீட் பண்ணும். அது ஒரு ஹிமாலயா ரேஞ்சில் இருக்கிற ஒரு மாடு, அந்த பகுதியில் வாழ்ற மாடு, அங்கே என்ன சாப்பிடுதோ அதை எக்ஸ்கிரீட் பண்ணும். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாடு என்ன சாப்பிடுதோ அதை தான் எக்ஸ்கிரீட் பண்ணும். உதாரணமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ ஒரு மனிதர்களே நம்ம பி காம்ப்ளெக்ஸ் மாத்திரை சாப்பிட்றோம். நம்ம சாப்பிடும்போது என்ன ஆகும்னா மஞ்சளா யூரின் போகும். அது ஒரு எக்ஸ்கிரீஷன். இப்படிதான் மாடு எக்ஸ்கிரீட் பண்ணுது. அந்த மாடு எக்ஸ்கிரீட் பண்றதுல பல்வேறு தரவுகளை எடுத்திருக்கிறாங்க, பல்வேறு ரிசர்ச் எடுத்திருக்கிறாங்க. அதுல முக்கியமா டைரக்டர் ஒரு கோட் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, யூஎஸ் பேட்டர்ன் வாங்கியிருக்காங்க. இந்த யூஎஸ் பேட்டர்ன் என்ன சொல்லுது அப்படின்னா, இதுல ஆன்டி பாக்டீரியல் வேல்யூ இருக்கு,
ஆன்டி கேன்சர் வேல்யூ இருக்கு, அதனால இது மக்கள் சாப்பிடலாம், சாப்பிட்டா உங்களுக்கு சர்வரோக நிவாரணி, உங்களுடைய காய்ச்சல் சரியாகும் இப்படின்னு கிளைம் பண்றாரு.